இங்க நம்ம இந்த வீடியோவுல பார்க்க இருக்கிறது நீலகிரி மாவட்ட மக்களும் அவங்களின் பாரம்பரியமும் பற்றியும் பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீலகிரி மாவட்டத்தின் மக்கள் பல பழங்குடி சமூகங்களை உள்ளடக்கியவர்கள். அவர்களில் தோடர், கோத்தர், படுகர், இருளர், குறும்பர், காட்டுநாயக்கர் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களின் நாகரிகம் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதிலும் தனித்துவமான கலைகள், இசை, பாரம்பரிய நம்பிக்கைகள், வாழ்வியல் முறைகள் ஆகியவற்றிலும் வெளிப்படுகிறது. குறிப்பாக தோடர்களின் பால் சார்ந்த பொருளாதாரம், கோத்தர்களின் கைவினைத்திறன், இருளர் மற்றும் குறும்பர்களின் வன பாதுகாப்பு மற்றும் வேட்டையாடும் முறைகள் அவர்களின் தனித்துவமான கலாச்சார அடையாளங்களாகும். முக்கிய பழங்குடி சமூகங்கள் தோடர்கள் பழமையான இனத்தவர், பாரம்பரியமாக பால் உற்பத்தி மற்றும் மாடு வளர்ப்பில் சிறந்து விளங்குபவர்கள். தனித்துவமான கலை வடிவங்கள், எம்ப்ராய்டரி, பூவோக், இசை மற்றும் மொர்னி எனப்படும் வட்ட வடிவிலான வீடுகள் இவர்களுடையது. கோத்தர்கள் கைவினைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள். மட்பாண்டங்கள் செய்தல், தச்சு வேலைகள், உலோக வேலைகள் செய்வதில் பெயர் பெற்றவர்கள். இசை கருவிகளை உருவாக்குவதில் வல்லவர்கள். படுகர்கள் நீலகிரி மாவட்டத்தின் மிகப்பெரிய சமூகங்களில் ஒன்று. விவசாயம் மற்றும் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிபவர்கள். தனித்துவமான மொழியையும் பாரம்பரியத்தையும் கொண்டவர்கள். இருளர்கள் ஈருலா, வேட்டையாடுதல், தேன் சேகரித்தல், மூலிகை அறிவு போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்கள். இயற்கையை சார்ந்து வாழ்பவர்கள். குறும்பர்கள் மலைகளில் வாழும் பழங்குடியினர். பாரம்பரியமாக வேட்டையாடுதல், சேகரித்தல், தேன் எடுத்தல் மற்றும் காட்டு விலங்குகளை பற்றிய அறிவு கொண்டவர்கள். காட்டு நாயக்கர்கள் தேன் சேகரித்தல், வேட்டையாடுதல் மற்றும் மரங்கள், தேனீக்கள் பற்றிய ஆழமான அறிவு கொண்டவர்கள். நாகரிகத்தின் கூறுகள் இயற்கையுடன் இயைந்த வாழ்வு. இந்த சமூகங்கள் அனைத்தும் நீலகிரி மலைகளின் இயற்கை சூழலுடன் ஒன்றி வாழ்வதை அடிப்படையாக கொண்டவை. தனித்துவமான கலைகள். தோடர்களின் புவோக் எனப்படும் எம்ப்ராய்டரி, கோத்தர்களின் இசை மற்றும் கைவினைப் பொருட்கள் இவர்களின் கலைநயத்தை காட்டுகின்றன. வாய்மொழி பாரம்பரியம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்துவமான மொழி மற்றும் கதைகள், பாடல்கள் மூலம் தங்கள் வரலாற்றையும் பண்பாட்டையும் கடத்துகின்றனர். பொருளாதாரம். பால் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், விவசாயம், தேன் சேகரிப்பு மற்றும் வனப்பொருட்கள் சேகரித்தல் ஆகியவை இவர்களின் வாழ்வாதாரங்களாக உள்ளன. நீலகிரி பழங்குடியினர் தங்கள் பாரம்பரியத்தையும் இயற்கையையும் பாதுகாப்பதில் பெரும் பங்காற்றுகின்றனர். மேலும் அவர்களின் வாழ்க்கை முறை மாவட்டத்தின் கலாச்சார பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுகிறது.